Hi babes, welcome back to my channel Ramala Shifam. Reset episode 2. ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்க்காதவங்க ஐக்கால லிங்க் இருக்கும், இல்லைன்னா நம்ம சேனலில் போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க எபிசோட் 2க்கு போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் தடா இருக்கான்ல, அதான் டேடி. ஆர்மின் நடித்த அந்த சீன்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதில் பார்க்கும்போதே தெரியுது அவன் சரியாக ஆக்ட் பண்ணலை, அவன் சரியாக டைலாகும் பேச மாட்டான். டைரக்டரும் அதான் சொல்கிறாரு, உனக்கு கொடுத்ததே ஒரே ஒரு டைலாக் தான், அது கூட உன்னால் சரியாக பேச முடியலையா அப்படின்னு அவனை திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இப்போ டிடி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ டிடி அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறான், இப்போ நீ என்ன பண்ணுன்னு தெரியும்ல அப்படின்னு ஆர்மினுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக என்னமோ பண்ண சொல்கிறான். அடுத்த சீனில் இங்கே டிடி காருக்குள்ளே உட்காந்துருக்க அவனோட அசிஸ்டண்ட்டை ஆர்மினை பார்க்க போகிறான். கையில் ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸை ஆர்மின் கிட்ட கொடுக்குறான். நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்தோம்ல, ஆர்மினுக்கு யாரோ ஒரு ஃபேன் gift கொடுத்துருப்பாங்க, டேப் ரெக்கார்டர். அந்த gift இதுதான், அது டிடி கொடுத்தது தான். அது அங்கே கொடுக்க இவன் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ டிடி மனசுக்குள்ளே சொல்கிறான், நான் உனக்கு எப்பயுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன், உன் கூட சப்போர்ட்டிவாக இருப்பேன், உன்னோட கரியருக்கு எந்த அளவுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு ஆர்மின் டிடியை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கான். அடுத்த சீனில் ஆர்மின் அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு அவனோட ரூம்க்கு ஓடி போகிறான். ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஆர்வமாக அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதுக்குள்ளே ஒரு டேப் ரெக்கார்டரும் கூட ஒரு நோட்டும் இருக்குது. அதில் இந்த டேப் ரெக்கார்டை யூஸ் பண்ணி உன்னோட டைலாக்கை நீயே ரெக்கார்ட் பண்ணி கேளு, இதை வச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு, உன்னுடைய ஃபேன் கிளப் டிடி அப்படின்னு எழுதியிருக்கு. அதை பார்த்து ஆர்மினுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இதெல்லாம் பாஸ்டில் நடந்தது. இப்போ ப்ரெசண்ட்டை பார்க்கலாம். ஆர்மின் பெட்டில் படுத்துட்டு இருக்கான். அவன் பெட்டில் இருந்து எந்திரிச்சதுன்னு பார்த்தா ஏதோ ஒரு பெரிய வீடு மாதிரி இருக்குது. அதில் முன்னாடி ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அந்த பூலில் டாடா குளிச்சுட்டு இருக்கான். இவன் எந்திரிச்சதுமே டிடியை தான் பார்க்குறான். இவனுக்கு எதுவுமே புரியல. இவன் எந்திரிச்சு வெளியில் வர டிடி இவனையே பார்க்க இவனுக்கு ஒரே வெக்கமாக வருது. அப்புறம் டிடி இவனையும் அங்கே ஸ்விம் பண்ண கூப்பிடுறான். ஆனால் இவன் கொஞ்சம் லைட்டாக தயங்க, என்ன உனக்கு பயமாக இருக்கா அப்படின்னு டிடி கேட்குறான். அதுக்கு ஆர்மின்னு, இதுக்கு மேலே என் லைஃப்பில் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னுட்டு அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கட்டிட்டு அவனும் அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ளே இறங்குறான். அப்புறம் நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு ஆர்மின் கேட்க, ஏன் உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா, நேற்று நைட் நடந்தது எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்னு கேட்க, ஆர்மின் நேற்று நடந்ததை ட்ரை பண்ணி பார்க்குறான். அப்போ அவனுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அவன் நிறையா குடிச்சிட்டான். ஸோ காரில் போய் இடிக்க போகிறான், நிறையா வாமிட் வேறு பண்ணியிருக்கான். இதுதான் அவனுக்கு ஞாபகம் வருது. டிடியே அதுதான் சொல்கிறான். அதான் நான் உன்னை இங்கே கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, அது எப்படி, எனக்கு எப்பெல்லாம் ஏதாச்சும் பிரச்சனை வருதும் நீ என்னை காப்பாற்றுறதுக்கு கரெக்டாக வந்துடுறியே, இதெல்லாம் எப்படி கரெக்டாக நடக்குது, இதெல்லாம் கோஇன்சிடென்ஸாக நடக்குதா இல்லை இதெல்லாம் நீ வேணுமுன்னே பிளான் பண்ணி பண்ணுறியா அப்படின்னு ஆர்மின் டிடி கிட்ட கேட்குறான். அதுக்கு டிடி சொல்கிறான், நான் வெறும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஆர்மின் திங்க் பண்ணுறான், நான் எப்படி என்னோடய ஃப்யூச்சர்லேருந்து தான் இங்கே வந்திருக்கேன்னு தெரியுது, ஆனால் இவனை நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, நம்ம பாஸ்ட் லைஃப் தான் திரும்ப வந்திருக்கோம், ஆனால் நம்ம பாஸ்ட் லைஃப்ல இவன் நம்ம எங்கேயுமே பார்த்தது இல்லையே அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆமாம், இப்போவாச்சும் சொல்லு, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு ஆர்மின் டாடா கிட்ட கேட்க, அதுக்கு டாடா சொல்கிறான், நீ எனக்கு தெரிஞ்ச ஆர்மின் மாதிரி நடந்துக்கல, ஏதோ வித்தியாசமாக நடந்துக்கிற அப்படின்னு டாடா சொல்கிறான். அதாவது ஏன்னா இவன் இப்போ பழைய ஆள் கிடையாதுல்ல, இவன் ஃப்யூச்சர்லேருந்து தானே வந்திருக்கான். ஸோ அவன் என்னென்னமோ பேசுகிறதெல்லாம் தாடாக்கு புதுசாக இருக்குது. அப்புறம் தாடா அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அவன் பேர் தாடான்னு தான் சொல்கிறானே தவிர டிடின்னு சொல்ல மாட்டான். அப்போ இவன் கேட்குறான், நீ எப்படி கரெக்டாக எனக்கு ஹெல்ப் பண்ணுற, அன்னைக்கு கூட நான் காரில் இடிக்கும்போது நீ கரெக்டாக அந்த இடத்துக்கு எப்படி வந்தேன், எதுக்காக என்னை காப்பாற்றினேன்னு கேட்குறான். அது மட்டும் இல்லை, நான் அன்னைக்கு மீட் பண்ணும்போது உன்னோட வீடு அங்கே என்னோட வீடு பக்கத்தில் இருக்குன்னு தானே நீ சொன்னேன், ஆனால் இப்போ நீ இங்கே இருக்கிறியே, இது யாரோட வீடு அப்படின்னு நிறைய கொஷின்ஸாக கேட்டுக்கிட்டே இருக்கான். அதுக்கெல்லாம் தாடா எந்த பதிலும் சொல்லாமல் அவனையே பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்புறம் ஆர்மினே சொல்கிறான், எப்போல்லாம் நான் உன் பக்கத்தில் இருக்கணும் அப்போல்லாம் நீ யாருன்னே எனக்கு தெரியாததான், ஆனால் உன் பக்கத்தில் இருக்கும்போதெல்லாம் ஏதோ உன் கூட ரொம்ப வருஷம் பழகின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னு சொல்ல, அதை டாடாவும் சொல்கிறான், அப்படின்னா நீ என்ன மாதிரியே ஃபீல் பண்ணுறியான்னு சொல்ல, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ரெண்டு பேரும் பக்கத்தில் வர டாடா அவனை கிஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறான் போல. அப்பன்னு பார்த்து கரெக்டாக ஆர்மினோட ஃபோனுக்கு கால் வருது. அப்புறம் ஆர்மின் அவனோட ஃபோனை எடுக்கிறதுக்கு அங்கேருந்து போயிடுறான். தாடா ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் ஆர்மின் வந்துடுறான். அவனோட ஃப்ரெண்டு பாட்டா இருக்கான்ல, அவன் நல்லா குடிச்சிருக்கான் போல, அவன் வளரிக்கிட்ட இருக்கான். யாரோ என் ட்ரிங்க்ல என்னமோ கலந்துட்டாங்க போல, எனக்கு ஒரே தலைவலிக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஆர்மின்க்கும் அவன் நேற்று ட்ரிங்க் பண்ணால அந்த ஞாபகம் வருது.
அப்போ அவன் ட்ரிங்க் பண்ணும்போது அவனுக்கு என்னென்னமோ ஆச்சுல்ல, பழைய ஞாபகம்லாம் இருந்துச்சுல்ல. அப்போ இவன் அன்னைக்கு மாடியிலேருந்து கீழே விழுந்து செத்தான்ல. செத்தான்னு சொல்ல முடியாது. ஆனால் அன்னைக்கு கூட இவன் ட்ரிங்க் பண்ணதுக்கப்புறம் தான் இவனுக்கு புதுசாக என்னென்னமோ ஆச்சு. ஸோ அப்படின்னா அன்னைக்கு நம்ம உண்மையாகவே மாடியிலேருந்து கீழே விழுந்து செத்தோமா, இல்லை நம்மளை யாரோ கொலை பண்ணுறதுக்கு நம்ம ட்ரிங்க்கில் என்னமோ மிக்ஸ் பண்ணியிருந்தாங்களா அப்படின்னு இவனுக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு இந்த இதெல்லாம் கனெக்ட் பண்ணி நமக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு அவனே யோசிச்சு பார்க்குறான். அப்படின்னா நம்ம மாடியிலேருந்து கீழே விழுந்து சாகலையோ, யாரோ நம்மளை வேணும்னே சாகடிக்கணும்னு பிளான் பண்ணுறாங்களோ, அப்படி இருந்தாலும் யார் நம்மளை கொல்லணும்னு பிளான் பண்ணியிருப்பா அப்படின்னு அவன் யோசிக்கும்போது, ஒருவேளை நம்ம பாய் ஃப்ரெண்ட் சார்லியாக இருக்குமா, இல்லை அவனோட ஃப்ரெண்டு சாம், இல்லைன்னா மிஸ் லில்லியாக இருக்குமா, அப்புறம் அந்த பெஸ்ட் ஆக்டர் அவார்டுக்கு நாமினேட் ஆனாங்கல்ல மற்றவங்கெல்லாம், அதில் யாராச்சும் இருக்குமா அப்படின்னு இவனுக்கு அதெல்லாம் நினைக்க நினைக்க ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அப்படியே அவன் ஒவ்வொருத்தவங்க மேலேயே டவுட் பட்டுக்கிட்டே வரான். அதே நேரத்தில் அவனுக்கு தாடா மேலேயும் டவுட் வருது. ஆனால் அவனோட ஃப்ரெண்டு ஃபட்டு இருக்கான்ல, அவன் மேலே மட்டும் அவன் டவுட் பட மாட்டான். பட் எப்பயும் இந்த மாதிரி பண்ண மாட்டான் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே தோணுது. அடுத்த சீனில் தாடாவுடைய ஸ்டெப் பிரதர் இருக்கான்ல, அவனை காட்டுறாங்க. அவன் வீனஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியை வாங்குறான். அந்த வீனஸ் கம்பெனி வந்து தாடாவோட கம்பெனியோடைய காம்படிட்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவங்க கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு இந்த கம்பெனியை வாங்குறீங்க, உங்கள் கம்பெனிக்கு எதிரில் வேறு எந்த கம்பெனி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக இப்போ நான் இந்த வீனஸ் கம்பெனி வாங்குறதே க்ரௌன் என்டர்டெயின்மெண்ட்க்கு காம்படிட்டாக இருக்கணும்னு தான். எப்படியோ அந்த க்ரௌன் என்டர்டெயின்மெண்ட்டை செகண்ட் பொசிஷன் கொண்டு வந்துட்டு வீனஸை ஃபஸ்ட் பொசிஷன் கொண்டு வருவேன். அவனை நான் தோற்கடிக்கணும், என்னை அவன் அவமானப்படுத்தினால அதுக்கு நான் அவனை பழி வாங்கணும் அப்படின்னு, அதுக்காகத்தான் இப்போ அவன் இந்த வீனஸ் கம்பெனியை வாங்குறான். அடுத்த நாளே தியூ அந்த வீனஸ் கம்பெனிக்கு வரான். அங்கே இருக்க எல்லாருமே அவனை கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க. அந்த மிஸ் லில்லி இருக்கால, அவள் ஒர்க் பண்ணுறது இந்த வீனஸ் என்டர்டெயின்மெண்ட் தான். மிஸ் லில்லி அந்த என்டர்டெயின்மெண்ட்டில் இருக்க ஆக்டர்ஸு, ஆர்டிஸ்ட்டு எல்லாரோட ப்ரொஃபைலையும் தியூ கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கான். அவன் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவன் ஆர்மினோட ப்ரொஃபைலை பார்க்குறான். அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சோ தெரியல, அவன் கொஞ்ச நேரம் ஆர்மினியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அந்த மிஸ் லில்லி சொல்கிறான், இவனை ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய ஆளாக நினைக்காதீங்க, இவன் வெறும் ஒரு சைடு ஆக்டர் தான், இவனை பற்றியெல்லாம் பெருசாக யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு தியூ சொல்கிறான், இல்லை நான் இவனை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த சீனில் எங்கள் தாடா கிட்ட வெயினே பேசிக்கிட்டு இருக்கான். அதான் அவனுடைய அசிஸ்டண்ட்டு. அதான் அவனோட தம்பி வீனஸ் கம்பெனியை வாங்கினதை பற்றி சொல்ல, அதுக்கு தாடா சொல்கிறான், அவெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரியில் தங்க மாட்டான், அவனுக்கெல்லாம் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்ல, அதுக்கு வெயினே சொல்கிறான், இல்லை அவன் நிறைய பேர் கூட இப்போ டீல் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவங்களும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏன்னா இப்படியே போய்கிட்டு இருந்தால் ஃப்யூச்சரில் நம்ம க்ரௌன் என்டர்டெயின்மெண்ட்க்கு அவங்க பெரிய பிரச்சனையாக வருவாங்கன்னு சொல்கிறான். அடுத்த சீனில் ஆர்மின் அவனோட கண்ணை மூடிட்டு என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ பக்கத்தில் ஏதோ சத்தம் கேட்க அவன் திரும்பி பார்க்குறான். அங்கே ஆன்ட்டி நின்றுக்கிட்டே இருக்காங்க. அந்த ஆன்ட்டியோட திங்ஸு கீழே விழுந்துருச்சு போல். அந்த ஆன்ட்டியை பார்த்ததுமே அவன் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறான். அப்போ இவனுக்கு பாஸ்டில், அதாவது ஃப்யூச்சரில் நடந்த விஷயம் ஞாபகம் வருது. அதில் என்னென்னா, ஆன்ட்டி ஹாஸ்பிட்டலில் இறந்து போயிருப்பாங்க. ஆன்ட்டியை பார்க்கறதுக்காகத்தான் ஆர்மி அங்கே போகிறான். எனக்கு தெரிஞ்சவங்க அந்த ஆன்ட்டி வந்து இவன் ஃப்ரெண்டு ஃபட்டு இருக்கான்ல, அவனுடைய அம்மான்னு நினைக்கிறேன். இவன் அங்கே பார்க்க போனதுமே ஃபட்டு ரொம்ப கோவமாக, இப்போ எதுக்கு நீங்கள் வந்த, இவ்வளோ லேட்டாக வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஆர்மினை திட்டுறான். ஆர்மின் அந்த ஆன்ட்டியை பார்த்துட்டு ரொம்பவே அழுகுறான். நான் மட்டும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்த ஆன்ட்டியை பார்த்துருப்பேனே, அவங்ககிட்ட பேசியிருப்பேனே அப்படின்னு ரொம்ப ரிக்ரெட் பண்ணி அழுதுருப்பான். ஸோ அந்த ஃப்யூச்சர் ஞாபகம் இப்போ அவனுக்கு வந்ததுமே இந்த சான்ஸை நம்ம விடக்கூடாது அப்படின்னு ஆன்ட்டியை பார்த்ததுமே கட்டி பிடிச்சிட்டு அழுகுறான். ஆனால் ஆன்ட்டிக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அப்புறம் ஆன்ட்டி அவனை உட்கார வச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்போ ஆன்ட்டி கேட்குறாங்க, நீ சீரியஸில் நடிச்சிருக்கல, அந்த சீரியஸ் எப்போ வெளியில் வரும் அப்படின்னு கேட்க, இப்போதைக்கு நான் வெறும் ஒரு சின்ன ரோல் தான் ப்ளே பண்ணியிருக்கேன், நான் ரொம்ப ஃபேமஸ் எல்லாம் கிடையாது, ஆனால் நான் பழைய மாதிரி என்னோட பழைய இடத்துக்கு வந்துட்டால் என்னை பற்றி எல்லாருக்குமே தெரியும், அப்போ எல்லாரும் என்னை பற்றி நல்லா பேசுவாங்க, அப்படி இப்படி நான் வேணுமோ பேச. ஆனால் ஆன்ட்டிக்கு அதெல்லாம் புதுசாக இருக்குது. ஆன்ட்டி மெதுவாக ஃபட்டுக்கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு இவனுக்கு, என்ன வேணுமோ வளரிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்க, அதுக்கு ஃபட்டு சொல்கிறான், ஆமாம் கொஞ்ச நாள் அவன் இப்படி தான், என்னமோ அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு, இப்படி தான் அடிக்கடி என்ன ஏதாச்சும் வளரிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்ல, சரி அதை விட நீ சாப்பிடு அப்படின்னு ஆர்மினுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆன்ட்டியும் சாப்பிட்றாங்க. அப்போ ஆன்ட்டி ரொம்ப காரமான சாப்பாடு சாப்பிட்றாங்க.
அதை பார்த்து ஆர்மின் சொல்கிறான், ஆண்டி வேண்டாம், இது ரொம்ப காரமாக இருக்கும், இதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறான். ஏன் ஆர்மின் அப்படி சொல்கிறான்னா, ஆண்டி இறந்தாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளமால தான் இறந்தாங்க. ஸோ இவ்வளோ காரமான சாப்பாடு சாப்பிட்டா ஆண்டிக்கு கிட்னி பிரச்சனை வரும் எனக்கு தெரிஞ்சிருக்குது, அதனால் சாப்பிட வேண்டாம் ஆண்டி அப்படின்னு சொல்ல. ஆனால் அதுக்கு ஆண்டி ரொம்ப அசால்ட்டாக, எனக்கு இந்த சாவை பற்றியெல்லாம் பயம் கிடையாது, ஏன்னா என் லைஃப்பை நான் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்திருக்கேன், என் இஷ்டப்படி நான் என்னென்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டேனோ எல்லாமே பண்ணியிருக்கேன், ஸோ எதை நினச்சுமே எனக்கு ரிக்ரெட் இல்லை அப்படின்னு ஆண்டி சொல்கிறாங்க. அடுத்த சீனு ஆர்மின் அங்கேருந்து ரிட்டர்ன் வந்துக்கிட்டா இருக்கான். அப்போ நல்லா மழை வந்துடுது. அவன் மழைக்காக ஒரு இடத்துல ஒதுங்கி நின்றுக்கிட்டா இருக்கான். அப்போ அங்கே அவன் பாரித்தை பார்க்குறான். இவன் யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்தோம்ல, அந்த ஆர்மினுடைய காம்படேட்டர் ஆக்டர் ரென்னு, அப்புறம் கூட ஒருத்தர் இருந்தால அவன் தான் இந்த பாரிட். பாரிட்டை பார்த்ததுமே ஆர்மின் அவங்ககிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறான். நீ பாரிட் தானே அப்படின்னு பேச, கொஞ்ச நேரத்தில் ஆக்சுவலாக அவன் ஏன் இப்படி இருக்கான்னா, அவனுக்கு அங்கே ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குது, அதனால் அவன் மாறு வேஷம் போட்டிருக்கான். ஆனால் ஆர்மின் அவங்ககிட்ட அவன் பேரை சொல்லி பேச, அவனோட ஃபேன்ஸ் எல்லாம் அவனை பார்த்துட்டு அவனை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஃபாரிட் அங்கேருந்து இந்த பக்கம் வந்துடுறான். ஆனால் ஆர்மின் விடுற மாதிரி இல்லை, அவன் பின்னாடியே வந்து அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். உனக்கு என்னை யாருன்னு தெரியலையா, நம்ம 2 பேருமே ஒரு பெரிய காம்படிட்டர் அப்படின்னு ஃப்யூச்சரில் நடந்ததெல்லாம் அவன்கிட்ட சொல்கிறான். ஆனால் இந்த பாரிட்க்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அப்புறம் நீ நானும் நல்ல ஆக்டர்ஸு, ஆனால் இந்த மீடியா தான் நம்ம 2 பேரையும் காம்படிட்டர்னு சொன்னதால் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஆக்ட் பண்ணவே முடியல, உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு அவன் பாட்டுக்கு ஃப்யூச்சரில் நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாரிட்க்கு எதுவுமே புரியல. அவன் கடுப்பாயிடுறான். பாரிட் என்ன சொல்கிறான், நீ யாருன்னே எனக்கு தெரியாது, எனக்கு தெரியும் உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு, ஸோ இதுதான் சான்ஸுன்னு சொல்லி என்கிட்ட பேசி ஏதாச்சும் உனக்கு தேவையான வேலையை பண்ணணும்னு நினைக்கிறியா, ஒரு சான்ஸ் கிடைச்சா போதுமே, உடனே அட்டென்ஷனுக்காக என்ன வேணால் பண்ணுவீங்களே அப்படின்னு அவன் இவனை திட்டுறான். அப்போ ஆர்மினுக்கு அவனோட ஃப்யூச்சரில் நடந்த விஷயம் ஞாபகம் வருது. அன்னைக்கு இவனுக்கு ஒயின் கொடுத்தாங்கல்ல, ரெண்டும் பாரிட்டும் சேர்ந்து தானே அந்த ஒயின் கொடுத்தாங்க. ஸோ அந்த விஷத்தை கலந்தது ஒரு வேளை பாரிட்டு ரெண்டு, அவங்க 2 பேரில் ஒருத்தர் கூட இருக்கலாம்ல அப்படின்னு ஞாபகம் வருது அவனுக்கு. ஸோ உடனே அவன் பாரிட்டை பார்த்து, நீ எதுக்கு அந்த மாதிரி பண்ண, ஏன் அப்படி பண்ணீங்க, என்னை பார்த்து அவங்களுக்கு பாவமா இல்லையா அப்படின்னு என்னென்னமோ சொல்லி வளரிக்கிட்டு இருக்கான். அப்போ பாரிட்டோடைய க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் வந்து அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் ஃபாரிட் ஆர்மின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்கள்ல, அந்த ஃபோட்டோஸு இன்டர்நெட்டெல்லாம் ஒரே வைரலாக போயிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஆர்வின் வந்து ஒரு பெரிய ஆக்டர் கிடையாது, ஆனால் ஃபாரிட் பெரிய ஆக்டர் தானே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்டரை பப்ளிக்கில் வச்சு இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ண, அவங்ககிட்ட பிரச்சனை பண்ண அப்படின்னு எல்லாருமே அவனை பற்றி தான் இன்டர்நெட்டில் வைரலாக போயிட்டு இருக்குது. எல்லாருமே ஆர்மினை தான் செம்மையாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த நியூஸு தாடாக்கு வருது. தாடாவும் அதை பார்க்குறான். பார்த்துட்டு ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு அவனை யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ மிஸ் லில்லி தியூக்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல தியூக்கு ரொம்பவே கடுப்பாகுது. ஏன்னா அவன் வந்து வீனஸ் என்டர்டெயின்மெண்ட்டோடைய ஆர்டிஸ்ட் தானே. ஸோ இது வந்து அவங்களுடைய கம்பெனிக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமோ அப்படின்னு தியூ ரொம்பவே கோவப்படுறான். இந்த மாதிரி என்னோட கம்பெனியோட வளர்ச்சிக்கு நடுவில் யாருமே பிரச்சனை பண்ணுறவங்க இருக்கக்கூடாது, உடனே அவனோட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிவிட்டு அவனை கம்பெனி விட்டு ஃபயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மிஸ் லில்லி ரொம்பவே சந்தோஷமாயிடுறான். ஏன்னா அவளுக்கு சும்மாவே ஆர்மினை பிடிக்காதில்ல, ஸோ அவளுக்கு இது ஒரு நல்ல சான்ஸாக போயிடுது. ஸோ மிஸ் லில்லி ஆர்மினை வர சொல்லி அவங்ககிட்ட பேசுகிறான். அவனுடைய கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ண போகிறாங்க அப்படின்னும் அவனை என்னென்னமோ சொல்லி செம்மையாக திட்டுறா. அவனுக்கு செம்ம கோவம் வருது. அவனும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் ஆர்மின் கோவப்பட்டு லிலியை பார்த்து செம்மையாக திட்டுறான். நீ சரியான சீட்டர், சரியான லையர் அப்படின்னு என்னென்னமோ சொல்லி திட்டிட்டு கடைசியில் அவங்க 2 பேருக்கும் அடிதடியே வந்துடுது. 2 பேரும் செம்மையாக அடிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் உண்மையாக நடக்கலை, இதெல்லாம் ஆர்மினோட மனசுக்குள்ளே தோணுது. இப்படியெல்லாம் ஆர்மின் போட்டு அடிக்கணும்னு ஆசைப்பட்றான் லில்லியை, ஆனால் அவன் எதுவுமே பண்ணலை. அவன் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அமைதியாக அவள் பேசுகிறத பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனால் கடைசியில் ஆர்மின் என்ன பண்ணுறான், பக்கத்தில் போய் லில்லி கிட்ட, நீங்கள் என்னோட கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்களே, ஆனால் இந்த விஷயத்தால் வீனஸ் என்டர்டெயின்மெண்ட்க்கு எவ்வளோ பெரிய ஒரு பப்ளிசிட்டி கிடைச்சிருக்குது. இந்த மாதிரி ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கணுன்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படணும், அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், ஆனால் எந்த செலவுமே பண்ணாமல் என்னால் உங்களுக்கு இப்படி ஒரு பப்ளிசிட்டி கிடைச்சிருக்குல்ல, அதை யோசிச்சு பாருங்க அப்படின்ட்டு இவனே மிஸ் லில்லி கிட்ட சாரியும் கேட்குறான். மிஸ் லில்லிக்கு ஒன்றுமே புரியல. இவன் சொல்கிறது கரெக்டாக இருக்குமோ, அது மட்டும் இல்லை அவனே வந்து நம்மகிட்ட சாரி வேற கேட்குறானே அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறான். அடுத்த சீனில் ஆர்மின் புல்தரையில் படுத்துட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்ல முடியாது, கண்ணை மூடிட்டு படுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே தாடா வரான். நான் அவன் பக்கத்தில் உட்காரலாமா அப்படின்னு பர்மிஷன் கேட்க அவன் கண்ணை முடிச்சு பார்க்குறான். அதான் வந்துட்டியே அப்படின்ற மாதிரி அவனை பார்க்க அவன் பக்கத்தில் உட்காடுறான். இப்போ எதுக்கு நீ வந்த அப்படின்னு அவன் கேட்க,
இப்போ நீ பிரச்சனையில் இருக்கல்ல, அதான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன்னு டாடா சொல்ல, இல்லை இந்த பிரச்சனைக்கு நீ கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆர்மினோட வயிற்றுலேருந்து சத்தம் வருது. அதாவது ஆர்மினுக்கு பசிக்குது. அது டாடாக்கு கேட்குது. அவன் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, ஆனால் இந்த பிரச்சனை என்னால் சால்வ் பண்ண முடியுமே அப்படின்னு சொல்கிறான். நீ என்ன சொல்ல வர? என்னை உன் கூட மீல் சாப்பிட கூப்பிட்றியா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவன் ஆமான்னு சொல்கிறான். உடனே டாடா அவனுடைய அசிஸ்டண்ட் இருக்கான்ல வேணி, அவனுக்கு கால் பண்ணி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ண சொல்ல, இவங்க 2 பேரும் சாப்பிட்றதுக்கு அவங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு சின்ன 5 ஸ்டார் ஹோட்டலே ரெடி பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்குது அந்த செட்டப்பு. அப்போ செஃப் வந்து இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போக, ஆர்மின்னு அந்த செஃப்பை பார்த்து தேங்க்யூ எலன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தாடா ஆச்சரியமா, உனக்கு எப்படி இந்த செஃப்போட பேர் தெரியும் அப்படின்னு தாடா கேட்க, அதுக்கு அவன் சொல்கிறான், எனக்கு மட்டும் இல்லை, ஃப்யூச்சரில் இவரை பற்றி இந்த உலகத்துக்கே தெரியும். இந்த உலகத்துலேயே ரொம்ப ஃபேமஸான ஷெஃப்பாக ஆவார் இவர். அது மட்டும் கிடையாது, இவருக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும். அதில் இவர் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுவார் அப்படின்னு சொல்ல, அவன் சொல்கிறதெல்லாம் எதுவுமே தாடாக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா அதெல்லாம் ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயம் இல்லை. அதெல்லாம் அவனுக்கு புதுசாக இருக்குது. நீ என்ன சொல்கிற, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு தாடா சொல்ல, நீ பார்த்துக்கிட்டே இரு, இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாமே மாறிடும், எல்லாமே டிஜிட்டல் ஆகிடும். இப்போல்லாம் நம்ம மூவிஸை டிவியில் தானே பார்க்குறோம், கொஞ்ச நாள் ஆனால் இன்டர்நெட்லேயே எல்லாமே பார்க்கலாம் அப்படின்னு இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் மாறப்போவதில்ல அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அது எதுவுமே தாடாக்கு புரிஞ்ச மாதிரி இல்லை. அப்புறம் ஆர்மின் சாப்பிட தாடா அவன் சாப்பிட்றதையே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு மாதிரி சந்தோஷமாக ஸ்மைல் பண்ணிட்டு அவனே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆர்மின் இவனை பார்க்குறான். என்னாச்சு, எதுக்கு நீ என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க? இப்படி என்னையே பார்த்துட்டு இருந்தால் எனக்கு சாப்பிட தோணாது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் தாடாக்கு அவனை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் தாடா எதுக்காக இதெல்லாம் பண்ணுறான்னா, அந்த நியூஸ் நடந்துச்சுல்ல, அதனால் ஆர்வின் ரொம்ப ஒரு பேட் மூடில் இருக்கான்னு தாடாக்கு தெரியும். ஸோ அவனை சந்தோஷப்படுத்துறதுக்காகத்தான் தாடா அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஆர்மின் கேட்குறான், நீ நியூஸை பார்த்தியா? என்னை பற்றி நியூஸில் சொல்கிறாங்களே, அதெல்லாம் நீ உண்மையாக நினைக்கிறியா? ஏன்னா நான் கண்டிப்பாக அந்த மாதிரி கிடையாது, அவங்க பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு டாடா சொல்கிறான், எனக்கு தெரியும், நீ கண்டிப்பாக அந்த மாதிரி இல்லைன்னு எனக்கு தெரியும், நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்ல, நான் எந்த தப்பும் பண்ணலை, ஆனால் எல்லாருமே என்னை மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க. ஏன் எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா? நான் எதுக்கு எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஆர்மின் கேட்க, தாடாவும் அதுக்கு கரெக்டுன்னு தான் சொல்கிறான். ஏன்னா உனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, நீ எதுக்கு எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும்? உன்னோட டெசிஷன் கரெக்டு தான், நான் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு தாடா சொல்ல, ஆர்மினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அதாவது தாடா அவனோட டெசிஷனுக்கு மதிப்பு கொடுக்குறான் அப்படின்றது அவனுக்கு சந்தோஷமாக இருக்குது. அடுத்து இங்கே வீனஸ் என்டர்டெயின்மெண்ட்டில் மிஸ் லில்லி கிட்ட ஆர்மினை ஒரு ஆடிஷனுக்கு கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அதாவது என்னதான் ஆர்மினை பற்றி எல்லாரும் தப்பான பப்ளிசிட்டி கிடைச்சிருந்தாலும், நெகட்டிவ் பப்ளிசிட்டி இருந்தாலும் அது ஒரு பப்ளிசிட்டி தானே. ஸோ அவனுக்கு ஏதோ ஒரு ஆடிஷனுக்கு சான்ஸ் கிடைக்கிது. ஆனால் மிஸ் லில்லி என்ன பண்ணுறா, அதை ஆர்மின் கிட்ட சொல்ல மாட்டான். அது ஆர்மிக்கு பதிலாக ஆர்ச்சி இருக்கால, ஆர்ச்சி அந்த ஆடிஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அவங்க ஆர்ச்சியை பார்த்துட்டு, இல்லையே நாங்கள் ஆர்மினை தானே வர சொன்னோம் அப்படின்னு கேட்க, இல்லை அவனுக்கு இந்த ப்ராஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதான் நான் ஆர்ச்சியை கூப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதே நேரத்தில் எங்கள் ஆர்மின்னு ஆன்ட்டியோட கடைக்கு வந்திருக்கான். ஆன்ட்டிக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஆன்ட்டி அவனை சோயா மில்க் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. இவனை ஆன்ட்டிக்காக வாங்குறதுக்காக போகிறான். தாடா மீட்டிங்கில் உட்காந்துருக்கான். ஆனால் அவனோட கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கூட மீட்டிங்கில் இல்லை. அவனுடைய திங்கிங் ஃபுல்லாக ஆர்மின் மேலே தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அவனுக்கு ஒரு ஆடிஷனுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சுல்ல, அந்த சான்ஸே தாடா ரெக்கமெண்ட் பண்ணதால தான். தாடா தான் ஆர்மினுக்கு அந்த ரோலை கொடுக்க சொல்லியிருப்பான். ஸோ ஆடிஷனுக்கு போனானா இல்லையா அப்படின்னு அவன் அதே திங்கிங்கில் யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ அவனால் சும்மா இருக்க முடியல. அவன் ஸ்ட்ரைட்டாக டைரக்டருக்கே கால் பண்ணி கேட்குறான். ஆனால் டைரக்டர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சொன்ன ஆள் வரவே இல்லை, வந்தால் தானே உங்களோட ரெக்வஸ்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, உடனே தாடாக்கு ஒன்றுமே புரியல. அப்படின்னா இந்த ஆடிஷன் விஷயமே அவனுக்கு தெரியாதா, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு உடனே தாடா அந்த மீட்டிங்லேருந்து எந்திரிச்சு வெளியில் வரான். அப்போ வேணே அவனை ஸ்டாப் பண்ணுறான். சார் இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான மீட்டிங், இப்போ நீங்கள் இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்ல, இப்போ எனக்கு முக்கியமான வேலை ஆர்மினுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான், அதை விட எனக்கு பெருசாக எந்த வேலையும் கிடையாது அப்படின்ட்டு அந்த மீட்டிங்கை விட்டு வெளியில் வந்துடுறான். அவன் ஸ்ட்ரைட்டாக ஆர்மினை தேடிக்கிட்டு வரான். அவன் சோயா மில்க் வாங்க வந்திருந்தால அந்த இடத்துக்கே வந்துடுறான். அவன் கையை பிடிச்சி, நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டே இருக்க, இப்போ உனக்கு ஆடிஷன் இருக்குது, உனக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு கேட்க,
இங்கே நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனா, சோயா மில்க் வாங்குறதுக்கு இங்கே தானே வரணும் அப்படின்னு அவன் சொல்ல, உனக்கு இப்போ ஆடிஷன் இருக்குது, சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு அவன் கையை பிடிச்சி இழுக்கிறான். ஆனால் நான் ஆன்ட்டிக்கு சோயா மில்க் கொடுக்கணுமே அப்படின்னு ஆர்மின்னு சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உனக்கு இப்போ ஆடிஷன் இருக்குது, என் கூட வா அப்படின்னு அவனை கையை பிடிச்சி இழுத்து கூப்பிட்டு வந்து அவனோட காரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ போகிற வழியில் அவனுடைய அசிஸ்டன்ட் வெயினைக்கு கால் பண்ணி அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ண சொல்லிட்டு வெயினை எப்படி சோயா மில்க் வாங்கிட்டு போய் அந்த ஆன்ட்டி கிட்ட கொடுக்க சொல்கிறான். பாருங்க பையன் லவ்வில் என்னெல்லாம் பண்ணுறான்னு. ஆர்மினுக்கு அங்கே நடக்கிறது எதுவுமே புரிய மாட்டேங்குது. என்ன நடக்குது, என்ன ஆடிஷனு, அதுக்கு எப்படி எனக்கு சான்ஸ் கிடச்சிச்சு, அதை உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு அவன் பாட்டு கொஷினாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் இப்போ கேட்குறதுக்கு டைம் கிடையாது, இப்போ இந்த ஆடிஷன் நல்லபடியாக அட்டன் பண்ணு, அது மட்டும்தான் இப்போ முக்கியம் அப்படின்னுட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவன் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த தாடாவுடைய ஆளுங்க இருக்காங்கல்ல, அதை வேணிக்கிட்ட சொன்னால அவங்கெல்லாம் சோயா மில்க் வாங்கிட்டு போய் ஆன்ட்டி கிட்ட கொடுக்குறாங்க. அப்புறம் தாடா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிவிட்டு அவன் ஆடிஷன் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பில்டிங்கை பார்த்ததுமே இவனுக்கு ஆர்மினுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போ வா உள்ளே போகலாம் அப்படின்னு அவன் கூப்பிட, அந்த பில்டிங்கை பார்க்கும்போது அவனுக்கு ஞாபகம் வருது, அவன் அங்கே தான் ஃபஸ்ட்டு டைம் சாமை மீட் பண்ணியிருப்பான். அதாவது இவன் பாய் ஃப்ரெண்டு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால அவன். அந்த ஞாபகம் வந்ததுமே எனக்கு என்னமோ நல்லதாக படலை அப்படின்னு சொல்கிறான். அப்போ தாடா உடனே அவனோட செயினை கட்டி அவன் கையில் கொடுக்குறான். இது என்னுடைய லக்கி சாம், எப்போல்லாம் நான் ரொம்ப நர்வஸாக ஃபீல் பண்ணுறனோ, இல்லை என்னால் முடியாது அப்படின்னு ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறனோ, அப்போல்லாம் இது எனக்கு கை கொடுக்கும். ஸோ இப்போ இதை நீ உன் கூட வச்சுக்கோ, இது உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கொடுத்து அவனை உள்ளே அனுப்புகிறான். அவன் அந்த பில்டிங்கை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு போகிறான். ஏன்னா இந்த பில்டிங்கில் தான் அவன் மூவி டெக்ஸ்டருக்கு ஆடிஷனுக்கு வந்திருப்பான். அப்போ வரும்போது தான் அவன் சாமை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணியிருப்பான். அவன் நினச்ச மாதிரி அவன் உள்ளே வரும்போது சாமை அவன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறான். அப்போ சாம்க்கு இவனுக்கும் எந்த விஷயமும் நடக்கலைல்ல. ஸோ சாம் இவங்கிட்ட நல்லா பேசுகிறான். நீங்கள் இந்த மூவி ஆடிஷனுக்கு தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க ஒரு நிமிஷம் ஆர்மினுக்கு பழைய ஞாபகம் வருது. இதே மாதிரி தான் அவன் ஃபஸ்ட்டு இவங்கிட்ட பேசியிருப்பான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிருப்பாங்க. ஆனால் இப்போ ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது, சாம் இவனுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ண போகிறான், அதெல்லாம் தெரிஞ்சதுமே ஆர்மினால் அங்கே நின்று நார்மலாக பேச முடியல. அவனுக்கு ஒரு மாதிரியாக அவன் பயந்துட்டு ரெஸ்ட் ரூம்க்கு ஓடி வந்துடுறான். அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆங்ஸைட்டியாக ஃபீல் ஆகுது. அவனுக்கு அழுக வருது. ஃப்யூச்சரில் அவனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டே அவன் பாய் ஃப்ரெண்ட் கூட சீட் பண்ணி அவனுக்கு எப்படியெல்லாம் துரோகம் பண்ணாங்க, அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. அவனே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவனுக்கு அழுக வருது. இருந்தாலும் அப்போ அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ கடவுளாக பார்த்து அவனை மறுபடியும் பாஸ்ட் லைஃப்க்கு அனுப்பியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அதுக்காக ஒரு காரணம் இருக்கும்ல. ஸோ நம்ம எந்த தப்பெல்லாம் பண்ணமோ அந்த தப்பெல்லாம் இப்போ நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னுட்டு இந்த சாம் அவங்ககிட்டருந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த பறிச்சுக்கிட்டான். ஸோ இப்போ நம்மளும் அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான். அப்புறம் அவன் உள்ளே வரான். அப்போ அங்கே அந்த கேஸ்ட் மெம்பர்ஸோட பேர்லாம் எழுதியிருக்கும்ல, அதில் ஆர்மினோட பேரை அடிச்சுட்டு அங்கே ஆர்ச்சியோட பேரை எழுதியிருக்குது. அப்போ டேரக்டர் உள்ள ஃபாரிட் கிட்ட அந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேரக்டரு அந்த கேரக்டர் ப்ளே பண்ண போகிறவங்கள உள்ளே கூப்பிட்றான். அப்போ லில்லி ஆர்ச்சியை கூப்பிட்டுட்டு உள்ளே வர, இல்லையே நான் இவனை செலக்ட் பண்ணலையே அப்படின்னு அந்த டேரக்டர் சொல்ல, உடனே அந்த மிஸ் லில்லியை மறுபடியும் வேணும்னே அந்த ஆர்மினை பற்றி தப்பாக சொல்கிறான். அவன் ஒழுங்காக ஆக்ட் பண்ண மாட்டான், ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படி இப்படின்னு சொல்ல. ஆனால் அப்பன்னு பார்த்தா ஆர்மின் உள்ளே வந்துடுறான். ஆர்மினை பார்த்ததுமே டேரக்டர் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. அதான் இவன் வந்துட்டான்ல அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனால் லில்லிக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. அவள் ஆர்மின் கிட்ட நீ எப்படி இங்கே வந்த, உனக்கு எப்படி இது தெரிஞ்சிச்சு அப்படின்னு கோவமாக திட்டம். ஆர்மினும் கடுப்பாயிடுறான். எனக்கு இங்கே ஆடிஷன் இருக்குன்ற விஷயத்த நீ என்கிட்ட சொல்லலைல்ல அப்படின்னு அவனும் இவளை திட்டம். 2 பேருக்குள்ள பிரச்சனையாகுது. கடைசியில் லில்லி அவனை திட்டிட்டு அங்கேருந்து வெளியில் போயிடுறான். அப்புறம் ஆடிஷன் ஆரம்பிக்க போகிறாங்க. அப்போ அங்கே உள்ள ஆர்மினை கூப்பிட ஆர்மியோட மனசுக்குள்ளே நிறைய விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடச்சிருக்குது. கண்டிப்பாக இந்த சான்ஸை நான் விட்டுற மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய டேலண்ட்டை நான் ப்ரூவ் பண்ணணும். இந்த தடவை என்னோடய கரியருக்கு என்னோடய ஃப்யூச்சருக்கு நடுவில் நான் யாரையும் வர விட மாட்டேன். என்னை மட்டும் தான் நான் இம்பார்ட்டண்ட்டாக நினச்சிட்டு என்னால் முடிஞ்சதை எல்லாம் நான் நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினைக்கிறேன். அப்போ அவனுக்கு பாஸ்ட்டில் நடந்த விஷயம் ஞாபகம் வருது. அவன் இந்த இடத்துக்கு ஆடிஷனுக்கு வரும்போது அவனுக்கு ஃபைட் சீன் கொடுக்குறாங்க. அவன் அந்த ஃபைட் சீனை ஒழுங்காகவே பண்ண மாட்டான். ஸோ டேரக்டர்கிட்ட நல்லா திட்டு வாங்குறான். ஸோ அவன் தனியாக நின்று அவனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபைட் சீனை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ தாடா இவனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பான்ல,
ஸோ தாடா இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு ஃபைட் ஸ்கூல் சேர்றதுக்காக சஜஸ்ட் பண்ணுறான். ஆனால் அதை அவங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாக போய் மீட் பண்ணி எல்லாம் சொல்ல மாட்டான். ஃபைட் ஸ்கூலோட பேம்ப்ளெட்டு நிறையா கலெக்ட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு நோட்டு எழுதி கொண்டு போய் கொடுத்துருப்பான். ஆனால் அதை தாடா தான் கொடுத்துருப்பான்னு அவனுக்கு தெரியாது. அதில் டிடின்னு எழுதியிருக்கு. நீ ஃபைட் சீனுக்கு தானே ப்ராக்டிஸ் பண்ணுறேன், இந்த கிளாஸை போய் அட்டன் பண்ணு, நீ ரொம்ப நல்லா பண்ணுவ அப்படின்னு அதில் எழுதி இருந்துச்சு. அதை பார்த்ததுமே இப்போ ப்ரெசண்ட்டில் இருந்து அவனுக்கு ஞாபகம் வருது. என்னுடைய பாஸ்ட் லைஃப் எவ்வளோ தான் மோசமாக இருந்திருந்தாலும் எப்பயுமே என் கூட சப்போர்ட்டிவாக இருந்தது டிடி மட்டும்தான் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான். அவனுக்கு இன்னும் தாடா தான் டிடி அப்படின்ற விஷயம் தெரியாது. இதோட எங்கள் எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன எடுக்க போதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ பேப்ஸ். பாய்.